ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி பச்சை பயிர் பால் பாயாசம் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் ஒன்று கொடுத்துடுங்க. நான் 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்துட்டேன், 1 கப் பச்சை பயிர் எடுத்துட்டேங்க. ரெண்டும் ஒரே அளவில் தான் நல்லாயிருக்கும். எந்த கப்பில் எடுத்துனா அதே கப்பில் எல்லாமே அளந்துக்க. கழுவி ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக 1 கை முந்திரி பருப்பு, 1 கை தேங்காய் ரெண்டையும் நெய்யில் வறுத்து தனியாக அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், குக்கரை திறந்துருக்கேன். எல்லாம் ரெண்டும் நல்லா வெந்துருச்சு. பச்சை பயிறு வெந்துருச்சு, ஜவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ 1.5 கப் நான் வெல்லம் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 கப் கூட போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏலக்காய் போட்டு நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகணும் வெல்லம். அதுக்கப்புறம் தான் பால் ஊற்றணும். முன்னாடியே பால் ஊற்றினா திரிஞ்சு போன மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட் கிடைக்காது. நல்லா பச்சை வாசனை போன பிற்பாடு நல்லா பாலை ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே இறக்கி வச்சு பரிமாறி பாருங்கள். அருமையான ருசியில் சத்தான ரெசிபிங்க இது. வெல்லம், பச்சை பயிறு, தேங்காய், முந்திரி பருப்பு, நெய் எல்லாத்தோடு சேர்ந்து செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.